கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானம் செய்யலாம். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். லாஸ்ட் 2 வெர்ஸ். 37ஆம் சங்கீதம் 39வது வசனம், 40வது வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 80வது மாதத்தின் காலையிலே கர்த்தர் சமூகத்தில் வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தபடினால கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லும் ஆண்டவருக்கு. அருமையான சங்கீத பாகத்திலே நாம் எத்தனையோ வசனங்களை தியானித்திருக்கிறோம். உண்மையிலே நான் கடந்த இரவு கூட இந்த சங்கீதத்தை 2 முறை வாசித்தேன். அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் மறுபடியும் இந்த சங்கீதத்தையே நான் வாசித்தேன். இந்த சங்கீதம் 37ஆம் சங்கீதம் உண்மையிலேயே தொடர்ந்து அடிக்கடி நான் வாசிக்கிற ஒரு சங்கீத பகுதி. இது ஏராளமான புதை பொருள்கள் அடங்கி இருக்கிறது. உள்ளத்தை தேற்றுகிறது, நம்மை ஆற்றுகிறது. காயங்கள் எல்லாம் கர்த்தர் தொட்டு உணர்த்துகின்ற ஒரு சங்கீத பாகமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறபடினால இந்த காலை நேரத்தில் இந்த 2 வார்த்தைகள் மூலமாக கர்த்தரனோடு கூட பேசினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். எல்லாரும் ஒரு முறை கூட சேர்ந்து நான் வாசிக்கலாமே. வாசியுங்கள். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. இந்த முதல் வாக்கியத்தில் பாருங்கள். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அதுக்கப்புறமா கடைசி பாகத்தை சேர்த்து பார்த்தீங்க. அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பின்னால் வழக்குகள். அதற்கு அடுத்தபடியாக வருவது கர்த்தரால் வரும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? கர்த்தரால் வரும். மனுஷரால் அல்ல, கர்த்தரால் தான் வரும். இந்த இடத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தை 2 இடத்துல வரும். ரட்சிப்பு, ரட்சிப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் ரட்சகர். இந்த ரட்சகர் என்ற வார்த்தைக்கு ஏராளமான பொருள்கள். ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை விடுதலை, தெய்வீக சுகம், காப்பாற்றப்படுதல், பாதுகாக்கப்படுதல், இவ்வளவு பொருள்களும் அந்த ஒரே வார்த்தையில் இருக்கு. அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த இடத்துல விளக்குகிறார். கர்த்தரால் வரும். இந்த கர்த்தரால் வரும் என்ற வார்த்தை
நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. இது யாரால் வந்ததுன்னு கேட்டால் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் வந்தது. ஆதியாகமத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றோம். ஜெயமோ கர்த்தரால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொல்றது. கர்த்தரால், நல்ல கவனிங்க, கர்த்தரால் வரும். என்ன வரும்னு சொல்லி கேட்டா, நீதிமான்களை கர்த்தர் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். 1. ரெண்டாவது, அப்படிப்பட்ட இக்கட்டு காலத்தில் கர்த்தரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தரே அவர்கள் அடைக்கலம். ரெஃப்யூஜ், கர்த்தர் தான் அடைக்கலம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தான் அடைக்கலம். ஆமென் தானே? பிரைஸ் தி லார்ட். யார் நமக்கு அடைக்கலம்? கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் தான் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார். அவர்கள் யாரை நம்பி இருக்கிறாங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால். நீதிமான்கள் யாரை நம்பி இருக்கிறாங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. நீங்கள் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். உண்மையா இல்லையா? யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை. கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அப்படி கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ரட்சிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷனை நம்பினது போதும். இந்த 9வது மாதத்தில், இந்த நவம்பர் மாதத்தில் சிறு சிறு பிழைகள், ஒருவேளை பிழைகள் என்று சொன்னால் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு மனுஷரை நம்பி ஒருவேளை நீங்கள் ஜீவித்திருப்பீர்களானால், அதாவது அதுதான் சிறிய பிழை. மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை இந்த 9வது மாதத்திலிருந்து சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதில் உள்ள ஆசீர்வாதங்களை பகிர்ந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம். 1, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். 2வதாக உதவி செய்கிறார். 3வதாக விடுவிக்கிறார். 4வதாக தப்புவிக்கிறார். There are 4 blessings are in the word of God. 1, கர்த்தர் நமக்கு அடைக்கலம். ஆமென். 2வது உதவி. 3வது விடுவிக்கிறார். 4வதாக தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 ஆசீர்வாதங்கள் திரும்ப 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 நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற பொழுது, திருச்சபையில் பிள்ளைகளாகிய உங்களுடைய நிலைமை என்ன? What is your essential need? உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற நிலைமையில கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 9வது மாதத்தில் I will help you. Praise the Lord. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். Praise the Lord. Hallelujah.
போன மாதத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். வழிகாட்டுவேன் மகனே, நான் வழிகாட்டுவேன். கர்த்தர் என்னோடு பேசினார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் வழி காட்டினார். அந்த வழியை பிடிக்கல நிறைய பேர். இந்த வழியை பற்றி பிடித்து போகல. ஒரு சிலர் காட்டின வழியை பிடித்தார்கள், அவருக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தது. இந்த மாதத்தில் கர்த்தர்களோடு பேசுகிறார். நீங்கள் உதவி இல்லாமல் தவித்து அங்கும் இங்குமாக ஓடுகிற நிலைமையை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எப்படிப்பட்டதான நேரமாயிருந்தாலும், அது மாறுபட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், முடியாது என்ற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து அவனை ரட்சிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறது அந்த வார்த்தை, துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்கு முன்பாக நின்ற அந்த ராஜா, இந்த ராஜா என்ன சொன்னான்? இந்த ராஜா எப்படியாகிலும் தானியேலை தப்பி வைக்க வேண்டும் என்று உள்ளத்துக்குள்ள ஆசை இருந்தது. ஆனால் சட்டம் ஒழுங்கு முடியல, அவனை தப்பி வைக்க முடியல, அவனை பாதுகாக்க முடியல. இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரல. எப்படியாகிலும் தானியேலை நாம் காப்பாற்ற வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என நினைத்தான். ஆனால் அவன் உதவி செய்ய முடியவில்லை. உள்ளத்தில் ஆசை இருந்ததுங்க அந்த ராஜாவுக்கு. தானியேலை எப்படியாகிலும் தப்பி வைக்க வைக்கணும், தேவனுடைய மனுஷனாயிட்டு அவனை எப்படியாகிலும் காப்பாற்றணும்னு மனசில் என்ன இருந்தது. முடியவில்லை. யாரால் முடிந்தது? கர்த்தரால் முடிந்தது. அல்லேலூயா. அதுதான் முக்கியங்க, கர்த்தரால் முடிந்தது. எந்த இடத்திலேயும், எந்த சூழ்நிலையிலேயும், எந்த இடத்திலேயும் கர்த்தர் வர முடியும். அவரை யாரும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர், இந்த 9வது மாதத்தின் காலையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிற வார்த்தை, உதவி செய்வேன். பாருங்க, அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. யார் உதவி செய்யுதுங்க? சொல்லுங்க. நீங்க பல விதமான சிந்தையோடு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆகியார் எனக்கு உணர்த்துறார். நீ எதிர்பார்க்கிற உதவி மனுஷனால் முடியாதுங்க, மனுஷனால் முடியாது. நீ எதிர்பார்த்திருக்கின்ற உதவி, தயவு கர்த்தரால் மாத்திரமே தான் முடியும். ஆகியனால்தான் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. நீங்க கூட தங்களை மூடி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. இக்கட்டு காலத்தில் நீர் உதவி செய்கிறீர், உதவி செய்ய. இதுவரைக்கும் நீங்க தான் உதவி செய்றீங்க ஆண்டவரே. இனிமேல் எங்களுக்கு யார் உதவி? கர்த்தர் தான் எங்களுக்கு உதவி. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய். இந்த மாதம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய போறீங்கப்பா. மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷன் உதவி செய்ய முடியாது. ராஜாவா இருந்தாலும் உதவி செய்ய முடியாமல் போயிட்டு பார்த்தீங்களா? நான் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஆகவே நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தாவீது ஜெபிக்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வரப்போகிற உதவி ஒத்தாசை எல்லாம் பரத்தில் இருந்து பரலோகத்திலே இருக்கிற கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்துதான் சங்கீதக்காரர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென்.